ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்றது தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 8 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கோங்க. பொடிசா கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. ஒரு பெரிய தக்காளி பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1/2 கப் பட்டாணி, 10 பீன்ஸ், 2 கேரட், 1 தோல் சீவின உருளைக்கிழங்கு, 1 கப் காலிஃப்ளவர். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. காய் வேகத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. குருமா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. மெட்ராஸ் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க. மறக்காம உங்க கமெண்ட் சொல்லுங்க. See you in next video. Thank you.